ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஹைட் ஆன்லைன் தான் ப்ளே பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஹைட் ஆன்லைன் ப்ளே பண்ணியே பல வருஷம் ஆன மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம வந்து மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. அடா பாவி, யாருங்க அது? ஆப்போனண்ட்டில் இருக்கிறவன் வந்து எவனோ ஒருத்தன் சீனை போட்டுன்னு இருக்கான். ஆடா மாற்றி இருங்க, நம்ம ரீஸ் பண்ணி விட்டு அவனை கிரெண்டில் போட்டு முடிச்சு விடலாம். நம்ம டீமில் வந்து ஒரு தமிழ் பிளேயர் இருக்கார், தமிழ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம டக்குன்னு போய் தேட ஆரம்பிச்சிருவோம். ஆப்போனண்ட்டில் வந்து ஒருத்தன் தான், ஏதோ காய் எஸ்ஆர்ஆர். இருங்க, அந்த பைத்தியக்காரன் எங்கே இருக்கான்னு ஓர தெரியல. இப்போ தான் ஆடா மாற்றிட்டு ஓடனான் எங்கேயோ. நம்ம டீம் ஆளுங்களா ஸ்பெக்கில் இருக்கும்போது இப்போ எங்கே ஓடிருப்பான்னு தான் தெரியல. காஃபி பாட்டில் தான் இருந்தான் அப்போது. இருங்க, ட்ரிக்கே எதனா யூஸ் பண்ணி உட்காந்துக்கிறான்னு பார்க்கலாம். இங்கேயும் காணோம், எங்கே தான் போயிருப்பான்னு தெரியலையே. அடா பாவியா, இன்னும் 10 செகண்ட் தாங்க. நான் ஓர இந்த நேரம்னு பார்த்து ரீஸ் பண்ணிட்டேன்ச்சா. அடுத்த மேட்சே ரீஸ் பண்ணி வைக்கலாம் போல். இப்போ தேவையில்லாத எனக்கும் அசிங்கம், நானும் அவுட் ஆகிற மாதிரி வந்துடும். அடா பாவிங்களா, இவன் எங்கனே தெரியலங்க. எம்மோச்சு ஓர போடுறான். ஆனால் ரொம்ப வெறுப்பேற்றுறான் இவன். இருங்களா, நம்ம முடிச்சு விட்டே ஆகணும் இந்த பாட்டு பையனை. அட பாவி, போச்சு. பிராப்ஸ் வந்து வின்னே பண்ணிட்டானுங்க. இருங்க, நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே ஆடா மாற்றிட்டு வந்துடலாம். யார் என்னன்னு தெரியாமல் என்கிட்ட எமோஜி போட்டு விளையாடி காமிச்சிட்டுருக்கிறான். இப்போ பாருங்கள், ஆதி காலத்து ப்ராப்ளம்ன்றது நிரூபிக்கிறேன். ஐயோ, நாங்கள் அதுக்குள்ளே திறந்துட்டானுங்க. செத்து போடா பாட்டு பையில. கிரனேட் தூக்கி போடுறான் பாருங்க, அந்த பைத்தியக்காரன் தான். ஐயோ போச்சு, மாட்டினேன். அடா பாவி, என்னங்க கிரனேட் தூக்கி அடிக்கிறாங்க. ஐயோ, என்னங்க 2 பேருமே ப்ரோ பிளேயர் ஆகுறாங்க. அவன் கரெக்டாக கிரனேட் போட்டான், நான் ஒரே ஓட்டம் ஓடி வந்துட்டேன் ஆடா மாற்றிட்டு. ஓகே, நம்ம வந்து கம்முன்னு மேலே இங்கேயே உட்காருவோம். நாங்கள் அதுக்குள்ளேயே வந்துட்டான். எப்பா போயிட்டாங்க. பாட்டு ஓர வந்து இருக்கு, திடீர்னு போட்டுருவோம். ஆடா பாவி, சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே திடீர்னு வந்து போடுறான் பாருங்க. இது மாதிரி வேலைலாம் நான் தான் கரெக்டாக பண்ணுவேன், இவன் என்ன நமக்கே பண்ணுறான். இருங்க, ரீஸ் பண்ணி விட்ருவான். இந்த பைத்தியக்காரனை சும்மாலாம் விடக்கூடாதுங்க, கண்டிப்பாக வின் பண்ணியே தான் ஆகணும். இருங்க, நம்ம காஃபி பட்டில் மாதிரி உட்காந்துக்கலாம். பர்கராக மாதிரி உட்காந்துன்னா ஈஸியாக வந்து பாட்டு டெக்குன்னு வந்துடும். அதனாலே வந்து மாட்டிப்பேன். இப்போ பாட்டு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவனுங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் விளாட்றானுங்க. அந்த பையனும் சரி பொண்ணும் சரி பயங்கரமாக ஆடுறானுங்க. என்னன்னு தெரியல. முக்கியமாக அந்த பையன் தான் வர்றான், கிரனேட் தூக்கி போடுறான், போயினே இருக்கிறான். எவ்வளோ கிரனேட் வச்சுருக்கானே தெரியல. நம்ம டீமில் அவுட் ஹைட் எல்லாம் ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பூக்கி இவனாங்க நம்ம இதுவில் ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறான். எமோச்சியாக போட்டு சாவடிறாங்க. இருக்கு, நம்மளும் கூலிங்கில் எமோச்சி போடுவான். பாட்டு பையன் நல்லா வெறுப்பாகட்டும். ஆனால் நான் மாட்டேன்னா அவ்வளோதான். ஆடா பாவி, என்னம்மா வந்து அடிக்கிறான் பாருங்க. செத்து போங்கடா பாட்டு பசங்களா. ஏன்டா நான் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்துடாமல் என்கிட்டே விளாட்றீங்களா டாடி. இதுங்களா, நம்ம திரும்ப ஆடா மாற்றிட்டு ஓடிடலாம். அந்த பாட்டு பையனை ஆடா மாற்றி வெறுப்பேற்றினே இருக்கணும். ஆனால் என்கிட்ட அந்த பண்ணி பவரின்னு ஒன்று தான் இருக்குது. ஒரு வாட்டி தான் சீன் போட முடியுமே. அவன் எனக்கு தெரிஞ்சு ஹேக்கர்னு நினைக்கிறேன். நம்ம போராடலாம் கரெக்டாக வந்துடுறான் பாருங்க. அவன் ஹேக்கரே தாங்க. ஃபாஸ்ட்டாகவும் வரான், போராடலாம் கரெக்டாக வரான். கண்டிப்பாக அவன் ஹேக்கர் தான், கன்ஃபார்மே பண்ணிட்டேன். போச்சு, மாட்டினேன். இதை பாருங்க, திரும்ப வந்து நிற்கிறான், ஃபாஸ்ட்டாக ஓடுறான். அது மட்டும் இல்லாமல் பைத்தியக்கார பையன் ஹேக்கப் போடணுன்ட்டு சீனை போட்டுருக்கான். அப்பயும் அடிக்கிறது தானே பாருங்க. எங்கெங்கேயோ தூக்கி 2 அடிச்சுருக்கிறான் பைத்தியக்காரன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறான் பாருங்க. இவெல்லாம் ஒரு ஹேக்கர்னு இதை பாருங்களா. பைத்தியக்காரன் எனிமி எங்கன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் போய் சுட்டா என்னவான் பைத்தியக்காரன். கிரனேடும் போட தெரில, சுடவும் தெரில, இதில் ஹேக்கு போடணும் வந்திருக்கான். இவெல்லாம் ஒரு ஹேக்கரா? சை, பாட்டு பையன் ஹேக் போட்டே ரொம்ப கேவலமாக ஆடுறான். ஹண்டர்ஸு அவனுங்க டீமு வின் பண்ணிட்டானுங்க. ஹேக்கர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அவனுங்க தான் வின் பண்ணுவானுங்க. இருங்க, நம்மளே அப்படியே எமோஜி போடுவான். ஹேக்கர் சும்மா லைட்டாக கடுப்பு ஏற்றணுமே, அது வரைக்கும் சந்தோஷம். அப்படியே கவு திறந்து விடுங்க டக்குனே. இவனுங்க வர பொறுமையாக பண்ணுவானுங்க, எல்லாம் சந்தோஷம் தெரியும். ஹேக்கை போட்டுன்னு வந்துட்டு இப்படி பண்ணுறானுங்க. இருங்க, நான் அந்த ராக்கெட் எமோஜி அமுச்சு விட்டேன். அந்த பாட்டு பையனை நம்பி நம்ம முன்னாடி வந்தால் டக்குன்னு சுட்டுடலாம். கண்டிப்பாக இந்த இடத்துல ஒருத்தனாச்சும் இருப்பானுங்க. ஆப்போனண்ட்டில் வந்து 3 பேர். அதில் ஒருத்தன் வந்து ஹேக்கரு. அவனை போய் நான் ப்ரோ பிளேயராக நினச்சிட்டேங்க ஸ்டார்டிங்கில். அந்த அல்ட்ரா பாட்டை போய் ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். இப்போ அவன் வந்து அவனே மாட்டுவான். அந்த பாருங்க, எமோஜியாக போட்டு காமிக்கிறான். இப்போ அவனே வந்து மாட்டுவான். எப்படி இருந்தாலும் ஈஸியாக நம்ம வந்து முடிச்சு விட்றலாம். ஆனால் கிரனேட் வர போன டைமே எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த பண்ணியை மாற்றியே ஓவராக சீன் போடணுன்னு. இப்போ ஹண்டர் போது தேவைப்படுது, ஆனால் யூஸ் பண்ண முடியல. அது பாருங்க, இன்னொருத்தர மாட்டோன்னா ஆனால் பாவி 2 பேர். இவன் தான் அந்த ஹேக்கர் நினைக்கிறேன். இவனே தாங்க எமோஜி போடுவான். தெரியும் இந்த பாட்டு பையனை. சே, போன ஆட்டமே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேங்க. அந்த பண்ணி பவரை யூஸ் பண்ணியே கிரனேட் காலி. இந்த பாட்டு பையனுக்காகவே ஒரு 10 கிரனேட் கிட்ட வாங்கி வச்சுக்கணும் போல். இந்த நேரம்னு பார்த்து ஆடும் நம்மளால் பார்க்க முடியாது. அடைச்சா, இப்போ அவனுங்க 3 பேர் அப்படியே இருக்கானுங்க உயிரோட. சும்மா ஒருத்தனையாச்சும் காலி பண்ணணுங்க, இல்லைனா நம்மளை ஒரு அல்ட்ரா நூப்பு நினச்சிப்பானுங்க. எப்பா, நம்ம டீமாலே எவனோ ஒருத்தனை காலி பண்ணிட்டான். அவ்வளோதான் டே, போடுறா வேறு லெவல்றா. இதோ இங்கே இன்னொருத்த மாட்டிக்கினான். இருங்க, இவனை முடிச்சு விட்ருவான். அடா பாவி, இவன் ஒருத்தன் நடுவில் குறுகளை வந்து டக்குன்னு வந்துடுறான். நம்ம டீமில் இன்னொருத்தனும் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டான், டூம் காய்.
அவன் பண்ணியாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அவன் எதுவுமே மாற்ற முடியல பாருங்க அவனால். அதாவது பண்ணியாக மாற்றிட்டு செகண்ட்ஸ் போகும்ல, அந்த கேப்பில் தான் நம்ம அடிச்சாகணுமே. இல்லை நம்மளை ஆடாக மாற்றினே தான் இருப்பான். இப்போ கிட்ட போனால் மாற்றிடுவான், எனக்கே தெரியும். தூரத்தில் இருப்போம், அவ்வளோதான். நம்ம டீமால் மாற்றிட்டான். இப்போ அவன் நம்ம தொத்தின்னு போக வேண்டியதான். எப்பா எவ்வளோ ஃபாஸ்ட் ஓடுறான் பாருங்க. சாதாரணமாகவே பொறுமையாக தான் போவான். இதில் இவன் ஆட வர மாற்றிருக்கானா, பயங்கரம் வேகத்தில் போகிறான். மீனல் வேகத்தில் கண்முடித்ததுக்குள்ளேயே வேறு எங்கேயோ ஓட்டான். இப்போ எங்கே தான் இருக்கிறான்னு தெரில. பைத்தியக்காரங்க ஆனால் அவன் சரியானவன். இந்த பாருங்க திரும்ப ஆட மாற்றிட்டு போடுறான். சும்மா அங்கேயும் ஓடி ஆட காமிச்சின்னு போட்டுக்கிறான். அவன் ஒருத்தன் தான் உயிரோடு இருக்கிறது. நம்ம டீம் ஆளுங்களே பார்த்தீங்கன்னா மிச்சம் 2 பேரும் முடிச்சு விட்டுக்கிறானுங்க. அவன் ஒருத்தன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சும்மா சீனா போட்டு சுற்றின்னு கிடக்குறீங்க. டே தம்பியா வெளில வாடா. அட பாவிய என்னங்க இவன், கண்டிப்பாக இவனை முடிச்சு கூட முடியாது. ப்ராப்ஸ் தட்டு தான் வின் பண்ண போகிறது. நானே ரொம்ப நாள் கழித்து விளாட்றேன். வந்து பார்த்தா ஹேக்கர் இதில் விளாட்ணுன்னு தோணுமா நெக்ஸ்ட் எனக்கு. பாட்டு பசங்க என்னங்க இவன் டே அட பாவிங்களா, நாங்கள் ஆடு அந்த ஆடை அப்படியே இஷ்டுன்னு போகிறானுங்க. அடா பாவி டே இப்போ என்னடா நினச்சே. அடா பாவி போச்சு, என்ன பண்ணியா மாற்றிட்டான். இப்போ நம்ம டீம் ஆள் வந்து கரெக்டாக கிரனேட் போட்டானா, கிரனேட் போட்டதுமே அவன் வந்து ஆடா மாற்றிட்டான். ஆடா மாற்றிட்டு போகாமல் ஆடையும் கூட சேர்ந்துட்டுன்னு போகிறான். அதாவது நம்ம டீம் ஆளையும் பார்த்தீங்கன்னா கூட சேர்த்து அப்படியே இஷ்டுன்னு போகிறான். இந்த பாருங்க இந்த ரூமில் வந்துட்டுக்கிறான். அடா பாவி திரும்புவோம். எங்கேருந்து கூட ஆடா மாத்திரான்னு தெரில. சொல்லிட்டாச்சு மாத்திரம் நல்லாயிருக்கும். சும்மா சுட்டுன்னு கிடப்பேன். இந்த பாருங்க திரும்பவும் மாற்றுவான். இருங்க தூரம் ஓடுருவான். அப்போ தான் அவனுக்கு 2 பேரும் மாற்றிப்பான். அட பாவி இனிமேல் நாங்கள் இங்கேருந்து வரான். பைத்தியக்காரன் மாற்றிட்டு ஓடுறான். அட போடாடே பாட்டு பையில. ப்ராப்ஸ் வந்து வின்னே பண்ணிட்டாங்க. பைத்தியக்காரன் ஹேக்கை போடணுன்ட்டு சீனை போட்டு வின் பண்ணிட்டான். இவனுங்களாம் லைக்கே போடக்கூடாது. இருங்க எவனா லைக் போகிறானான்னு பார்த்துட்டு போகலாம். கண்டிப்பாக ஒருத்தனும் போட மாட்டானுங்க, ஏன்னா ஹேக்கர்னு இவனுக்கே தெரியும். டே நாங்கள் இது 17 லைக்கா. லைக்கை கூட பார்த்தீங்கன்னா ஹேக்கை போட்டு எழுதிட்டாங்க பைத்தியக்காரன். இவனை என்ன தான் பண்ணுறதுனே தெரில. இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஹேக்கர் வந்திருப்பாங்க. அந்த பாட் ஹேக்கர்கிட்ட வந்து நம்ம அவுட் அனுப்போம், அது வேறு விஷயம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.